तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 68வது நாள். முரளியோட டேட்டு 27/3/82. ஹெட்டிங் விதை ரூப நிலை மற்றும் ஆன்மீக அனுபவங்கள். ஒரு கவி பார்த்திங்கன்னா இந்த விகாரத்தை குல்ஃபி ஐஸோட கம்பேர் பண்ணி ஒரு இதை எழுதுகிறார். அதாவது இந்த குல்ஃபி சாப்பிடும்போது நீங்கள் அந்த குல்ஃபிக்கு கீழே கையை வச்சுக்கிறீங்கள, அந்த குல்ஃபி கீழே விழுந்தக்கூடாது. அதுதான் மோகமாக. அப்புறம் ஐஸ்கிரீம், அந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த குச்சை நக்கிட்டு இருக்கீங்கள, அது லோபா. உங்கள் ஐஸ்கிரீம் முடிஞ்சதுக்கப்புறமும் மற்றவங்க ஐஸ்கிரீமை பார்த்து அவங்க எது ஏன் இன்னும் முடியல அப்படின்னு பார்க்குறீங்கள, அதுதான் பொறாமை. குல்ஃபி ஐஸ் வாங்கினீங்க, சாப்பிட போகும்போது வாய்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அந்த இது கீழே விழுந்துருச்சு. அப்போ உங்கள் மனசில் ஒரு பாவம் வருது பாருங்கள், அதுதான் கோபம். அடுத்து உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. வீட்டில் பூட்டு போட்டுட்டீங்க, வெளியே எங்கேயோ போகிறீங்க, வீட்டை பூட்டு போட்டிங்க. ஆனால் மறுபடியும் அந்த பூட்டை இழுத்து பார்க்குறீங்களா, இதுதான் பயம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறீங்க, மறுபடியும் அவங்க பார்த்துருப்பாங்களான்னு அதில் ப்ளூ டிக்கெட் வந்துருச்சா அப்படின்னு மறுபடியும் பார்த்துட்டே இருக்கீங்களே, இதுதான் உத்தாவலாப்பன், அதாவது ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த பானிபூரி சாப்பிடும்போது அவங்கள்ட்ட அதாவது உங்கள் காசுக்கு அவங்க 10 தான் தரணும், ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க ஒரு இது எக்ஸ்ட்ரா கொடுங்க, சும்மா வெறும் தண்ணி இல்லாமல் வெறும் ஒரு இது மட்டும் கொடுங்க, இல்லை கொஞ்சம் இனிப்பு கலந்து கொடுங்க, இல்லை கொஞ்சம் காரம் கலந்து கொடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா கேட்கும்போது அவங்கள ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நான் ஒன்று இது கொடுங்க அப்படின்னு. இதை எக்ஸ்ப்ளாய்டேஷன்னு சொல்லலாம் அவங்கள. அப்புறம் ஃப்ரூட்டி குடிக்கிறீங்க, ஃப்ரூட்டி குடித்ததுக்கப்புறம் ஃப்ரூட்டி தீர்ந்து போச்சு, ஆனால் இருந்தாலும் ஸ்ட்ராவை விட்டு உறிஞ்சி பார்க்குறீங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு. இதை காணல் நீர், மிருக திருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்புறம் கடைக்கு போகிறீங்க, எங்கேயோ நீங்கள் வாங்க போகிறது வாழைப்பழம் தான் வாங்க போகிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே மற்ற பழங்கள்லாம் இருக்கும்ல, இப்போ கிரேப்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு 5-6 கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்குறது என்ன விலை, திராட்சை என்ன விலை அப்படின்னு கேட்டுட்டு வாங்காமல் வந்துடுறது. ஸோ இதையும் ஒரு விதமான குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விக்காரம் அதிருஷ்யம், மறைமுகமாகவும் இருக்குது, பிரத்யட்சமாகவும் இருக்குது, 2 ரூபத்துலேயும் இருக்குது. விதவிதமான கலரில் வருது, விதவிதமான சவுண்டில், விதவிதமான ரூபத்தில் இந்த விகாரங்கள் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு சிந்தன், ஏகாந்த் இதெல்லாம் ரொம்ப அவசியம். டூ மச்சாக சேவையில் பிஸி ஆகிட்டீங்க, முரளி சிந்தனுக்கு யோகாவில் போகிறதுக்கு டைமே இல்லைன்னா அப்புறம் அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதில் இருந்துக்கிட்டே நம்ம இந்த புருஷார்த்தத்தையும் பண்ணணும். ஸோ இந்த முரளியில் பாபா சத்தத்தில் வராரு. எதுக்குன்னா நம்ம எல்லாரையும் சத்தத்துக்கு அப்பாற்பட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில வேர்டு ஒரு சென்டென்ஸ்லேயே ஒரே வேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த அவ்வியக்தவாணியில் கூட பார்த்தீங்கன்னா பாபா ஒரே லைனில் எவ்வளோ அந்த
சத்தத்துக்கு அப்பாற்பட்ட தந்தை இந்த சத்தம் நிறைந்த உலகத்தில் உங்களை சத்தத்துக்கு அப்பாற்பட்டு கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ இதில் வந்து சவுண்ட் எத்தனை வாட்டி வந்துருச்சு பாரு. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸை என்னான்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இது வந்து ஒரு ஹோம்ஒர்க். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனில் வந்து 2 ஆப்போசிட்டான வேர்டே இதாக இருக்கும். கைண்ட், க்ரூவல், நைஃப். அன்பான ரொம்ப கொடுமையான ஒரு கத்தி அப்படின்னு 2த்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு வேர்டு வந்து ஒரே இதில் வருது. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி, ஒரு க்யூரியாசிட்டிக்காக. ஸோ அப்போ இங்கே பாபா வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைக்கு வந்து எப்படி லோரி சொல்லுவாங்க, அந்த தாலாட்டு வந்து அம்மா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுவும் சத்தம் தான். ஆனால் அந்த சத்தத்தால் குழந்தை வந்து தூக்கத்துக்கு போயிடுது, சைலன்ஸில் போயிடுது. ஸோ அப்போ அந்த மாதிரி இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான வாணி. அப்போ இந்த ஏகாந்தத்தில் போய் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். போன வருஷம் எப்படி போச்சு, இல்லை போன வருஷத்தில் எதெல்லாம் வந்து விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2023 அந்த விஸ்தாரம் கிடையாது, ஆனால் 2024 அந்த விஸ்தாரத்தை பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் என்னென்ன விஸ்தாரம், அதை எல்லாத்தையும் நான் வந்து சாரத்தில் கொண்டு வந்து விதையாக மாற்றி, அந்த விதையும் பாபா சொல்கிறாரு இந்த லகன் கி அகனில், அதாவது அந்த பாபாவோட அந்த அன்புங்கிற அந்த ஜுவாலையில் அந்த விதையும் எரிச்சிடுங்க, அந்த சன்ஸ்காரத்தை எரிச்சிடுங்க. அந்த விதையை வந்து நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்க வேண்டாம். ஸோ அதை எரிக்கிறதுக்கான விதி பாபா மேலே அந்த அன்புங்கிற அந்த நெருப்பு அவ்வளோ வந்து அதிகரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 18 நாள் நம்ம வந்து தபஸ்யா பண்ணலாம். என்ன தபஸ்யானா 18 நாள் ஃபுல்லாக ஃப்ரூட்டேரியன் இது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரூட்டேரியன் டயட்டும் இருக்கலாம், அது கூட நம்ம யோகாவும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கூட போகலாம். ஸோ அடுத்த எவர் ரெடியாக இருக்கிறதுக்கு பாபா இங்கே சில அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஞாராக டிட்டாச்மெண்ட் இருக்கணும். அப்புறம் வீட்டில் பரந்தாமங்கிற அந்த வீட்டில் பாபா கூடவே இருக்கிறது. அப்புறம் பறக்கும் கலை. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாராப்பன் நல்ல தெளிவாக நம்ம இதுக்கு வந்து புரிய வைக்கணும். உட்காந்து ஞானம் இருக்க ஓகே, பட் அதை வந்து ஃபீல் பண்ணி அனுபவத்தில் கொண்டாடுறது. இந்த உடல் தனி, நான் தனி. எப்படி வந்து இந்த ட்ரெஸ்ஸு தனி, நம்ம தனின்னு இருக்கோமோ அந்த மாதிரி இந்த உடல் தனி, நான் தனி. இதை வந்து நல்ல தெளிவாக நம்ம போகும்போதும் வரும்போதும் நீங்கள் எந்த கர்மம் செஞ்சுட்டு இருந்தாலும் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நேச்சுரல் ஆகிடணும். இதில் போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, நான் உட்காந்து விளக்கிட்டேமா நான் ஆமா அப்படின்னு பண்ணுறதில்ல. அது நம்ம ஒரு நேச்சுரல் புருஷார்த்தமாக ஆகிடும். அது எப்போ ஆகும்னா அதுக்கு ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஆத்மிக் ஸ்திதியை வந்து நல்லா ஸ்பஷ்டாக அனுபவம் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எந்த விஷயத்தெலாம் நான் ரொம்ப விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கேன். அது உடலுக்கானதாக இருக்கலாம், சம்பந்தங்களுக்கான இருக்கலாம், இல்லை ஃபிட்னஸ் இதாக இருக்கலாம், ஃபுல் டே ஹெல்த் இதை பற்றியே பேசிக்கிட்டே இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அதெல்லாம் தேவை தான். பட் எதுவுமே வந்து நீங்கள் அத்தியில் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ட்ராப் ஆகிடுது. எந்த விஷயம்லாம் என்னை உடலில் வந்து மாட்ட வைக்கிதோ அது வந்து ஒரு விதமான பந்தன் தான். இதெல்லாம் என்னன்னா அதுவே வந்து நமக்கு ஒரு ஜெயில் மாதிரி. அப்போ அந்த பந்தன் வந்து ஒரு லிமிட் இல்லாமல் இருக்குது, இன்ஃபைனைட்டாக இருக்குது, அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிராமண ஆத்மாக்களுக்கான முக்கியமான புருஷார்த்தம் என்னன்னா ஆத்மாபிமானிக்கான புருஷார்த்தம் தான். ஸோ அப்போ உலகத்தில் உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிராப்தியை ஏதோ அவங்க அப்பிராப்தின்னு நினச்சி சிரிக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எதெல்லாம் அவங்க பிராப்தின்னு நினைக்கிறாங்க, வீடு வாசல் பங்களா காரு போஸ்ட்டு பொசிஷன், அதெல்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் அப்பிராப்தி தான். இங்கே நமக்கு பாபா கிடச்சிருக்காங்க, முரளி கிடச்சிருக்கு, எவ்வளோ ஆன்மீக விஷயம் கிடச்சிருக்கு, இதுதான் உண்மையான பிராப்தி. ஆனால் அதை வந்து அவங்க காமெடியாக நினச்சி சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு போட்டும் அவங்க வந்து நம்மளை வந்து பைத்தியம் நினைக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, அதை பற்றி நம்ம இதாகக்கூடாது. நம்ம பாபா என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் சிந்தனை பண்ணணும். ஸோ அதனால் இப்போ உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி மியூசிக்கு இதெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி கலியுகி விகாரி மனிதர்கள் கிடையாது. நான் வந்து ஒரு ஃபரிஷ்டா.
ஸோ அப்போ நம்ம பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஆன்மீகமாக பாசிட்டிவாக உள்ளதாக இருக்கும். அவங்க வந்து நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்கிறாங்க. பைத்தியத்தில் 3 விதமான பேர் இருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து ரியல்லி வந்து அவங்க வந்து மைண்டு இதாகி பைத்தியமாகி இருப்பாங்க. அது வந்து ஒரு விதமான பைத்தியம். 2வது வந்து இந்த பாட்டு, இந்த கவிதை இதெல்லாம் எழுதுவாங்களே அவங்களையும் வந்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. 3வது வந்து இறை அன்பில் யார் ரொம்ப மூழ்கி இருக்காங்களோ, யார் வந்து அந்த இறை அன்புங்கிற அந்த சோமரசத்தை குடிச்சிருக்காங்களோ, அவங்களையும் வந்து அந்த நாராயணி நஷாவில் இருக்காங்களோ அவங்களையும் வந்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. மீரா அந்த மாதிரி தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. மீரா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அவ்வளோ இறை அன்பில் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த இறை அன்புங்கிற அந்த மதுவை குடிச்சிருக்காங்க. யார் இந்த இறை அன்புங்கிற அந்த மதுவை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து போதை ஏறி போயிடுது. அவங்களும் வந்து அவ்வளோ ஒரு நஷாலாக இருக்காங்க. இந்த உலகாயுத விஷயத்துலேருந்து டிட்டாச்சாக இருக்காங்க. மோலாயி மஸ்தியில் இருக்காங்க. அடுத்த பாபா வந்து வீட்டை பற்றி, பரந்தாம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்பப்போ இது வந்து அமிர்தவேளை டயத்தில் நல்லா பண்ணலாம், பட் ஃபுல் டேவும் இதை வந்து நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்னா பாபா வந்து சொல்கிறாரு, இப்போ உங்களுக்காக தான் மேலே அந்த சூக்ஷ்மத்தன் பரந்தாம்லாம் இருக்குது. அப்போ வந்து அப்பப்போ அங்கேயும் வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு புது நாட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு புது இடத்துக்கு போகிறீங்கன்னா எப்படி அங்கே ஃபீல் பண்ணுறீங்க? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவீங்க, அதை பார்ப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து மேலே போய் பரந்தாமங்கிற அந்த கதவை திறந்து உள்ளார பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது அந்த பரந்தாமத்தில், எவ்வளோ சாந்தி இருக்குது. சாந்தி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து பாருங்கள், அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தோட பெரிய புருஷார்த்தம் என்னன்னா அமைதியாக இருக்கிறது. யாராவது அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லுங்கள், ஃபோனுக்குன்னு எதுவுமே இல்லாமல். ஸோ அதனால் இங்கே பாபாட்ட வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, உலகாயுத விஷயங்களை மறக்கணும். அன்ஸ்கூலிங், அன்லேர்னிங், அன்டூயிங். இது வரைக்கும் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் மறக்கணும். அமைதியில் உட்கார கற்றுக்கணும். எல்லாத்தோட பெரிய புருஷார்த்தமும் இது தான். ஆனால் இப்போ நமக்கு என்னன்னா, என்ன ஏதாவது பண்ணணும், ஏதாவதுனாச்சும் பண்ணணும், சும்மாவே இப்படி உட்காந்து இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து நீங்கள் சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. சேவை பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், எல்லா விஷயமும் செஞ்சும் ஆகணும், அதுவும் பண்ணணும் தான். பட் ஆனால் அது பண்ணும்போது அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். அதில் போய் மாட்டிக்கூடாது. ஈவன் சேவை தான், ஈஸ்வரிய சேவை தான், அதுலேயும் வந்து அந்த டிட்டாச்மெண்ட் இருக்கணும், அந்த ஞாராப்பன் இருக்கணும். நான்கிற இது என்னோடது அந்த ஓனர்ஷிப் அதை வந்து டிஸ்ஓனர் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு சேவை செஞ்சேன்னா அதை செஞ்சுட்டு அந்த சேவையை நான் மறந்துடணும். பாபாக்கு அர்ப்பணம் பண்ணிடணும், சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. கர்மாத்தீத் ஆகிறதுக்கான சாதனம் வந்து கர்மம் தான். கர்மம் செஞ்சுக்கிட்டே தான் வந்து நம்ம கர்மாத்தீத் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி சத்தத்துக்கு அப்பாற்பட்டும் யார் போக முடியும்னா, யார் வந்து இங்கே சேவையில் அவங்க வாணியை யூஸ் பண்ணியிருக்காங்களோ, அதான் விதி. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து 12 வருஷம் மௌனமாக இருக்க போகிறேன், இதை வந்து விதி கிடையாது. யார் வந்து சேவையில் அவங்க வாணியை வந்து விஸ்தாரம் பண்ணி பகவானோட இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் சத்தத்துக்கு அப்பாற்பட்டும் போக முடியும். அவங்க தான் வந்து அந்த வாணிக்கு அப்பாற்பட்டு அந்த உயர்ந்த அமைதியும் அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா இந்த மார்க்கமே வந்து பார்த்திங்கன்னா தனி இதுக்கான மார்க்கம் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான மார்க்கம்தான். இதில் வந்து நம்மளோட சொந்த முயற்சி மட்டும் பத்தாது, அது கூட எல்லா ஆத்மாக்களோட துவாவும் தேவை, பரிவாரத்தோட இந்த பிராமன் பரிவாரோட துவா தேவை, சூக்ஷ்ம சக்திகள் தேவை, புண்ணிய கர்மங்கள் தேவை. ஸோ அப்போ தான் வந்து இந்த மார்க்கத்தில் ஈஸியாக முன்னாடி போக முடியும். அடுத்து வந்து பாபா பறக்கும் கலை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். எப்படி வந்து அந்த சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க இதில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது, அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணி அந்த ராக்கெட் மூலியமாக இந்த பூமியோட ஆக்கர்ஷன்லேருந்து பறந்து மேலே போயிடுறாங்க. அப்புறம் அந்த மேலே போகும்போது அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஆக்கர்ஷன் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இந்த யோக சக்தியால் இந்த விகாரம், இந்த விஷயங்கள் வேஸ்ட், இது எல்லாத்தோட ஆக்கர்ஷன்லேருந்து விடுபட்டு மேலே போயிடும்.
ஸோ ஓகே, இதான் இந்த முரளியில் பாபா இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ட்ரீ ரெடி பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட அக்கௌண்ட் ட்ரீ ரெடி பண்ணுங்கள். அதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இதெல்லாம் நான் என் பர்சனல் இதை விஸ்தாரம் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அது கூட இன்னொரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் அது கூட இன்னொரு வீடு வாங்கிட்டோம். விஸ்தாரம், தேவையில்லாத விஸ்தாரம். இதெல்லாம் ஒரு இதே போதும். அதையே பாபா குறைக்க சொல்கிறாரு, இன்னும் சாரத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இது எல்லாமே தேவையில்லாமல் இன்னும் அதிகப்படுத்துறது. அப்போ நீங்கள் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாமல் நான் அதிக விஸ்தாரம் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வேறு புது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கூட அதை விஸ்தாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் நீங்கள் பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது கூட உங்கள் ஸ்திதி டிட்டாச்சாக இருக்கணும். உங்கள் ஸ்திதி நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, அதுக்காக உங்கள் ஸ்திதி இது எல்லாமே இதாகிடுச்சுன்னா, கெட்டு போயிடுச்சுன்னா, அப்புறம் அதில் எந்த ஒரு சக்ஸஸும் இல்லை. இல்லைன்னா என்ன ஆகுது, ஏதோ ஒரு சேவை ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், அங்கே போய் யாரோ ஒரு இதில் மாட்டிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தான் வேணும், அந்த இது தான் வேணும், அந்த சாதனை தான் வேணும். அந்த ஆத்மா கிடைக்கலன்னா ஒரு மாதிரி பேச்சேனி ஆயிடுது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறோம். ஸோ அப்போ ஒரு வைராகிக்கும் ஒரு லோபிக்கும், நிறைய ஆசை உள்ளவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைராகிக்கு அவருக்கு பொருள் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, அது அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவர் புருஷார்த்தம் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஆசை உள்ளவங்க லோபி, அவங்களுக்கு இருந்தால் அப்படியே பறப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப துக்கமாகிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, கவலைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஸோ அது எதா வேணாலும் இருக்கலாம். அது வேணால் பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், போஸ்ட்டு, பதவி, அதிகாரம், இல்லை ஏதோ ஒரு சாதனங்களாக இருக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் இந்த வருஷத்தில் இதெல்லாம் விஸ்தாரம் பண்ண அதை எழுதுங்க. அதை இந்த லகன் கி அகன் ஆத்மா அன்புங்கிற அந்த யோகா அக்னியில் அதை எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். அடுத்த 3 நாள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. அடுத்தது சோல் ஜிபிஎஸ் எக்ஸசைஸ். 1 செகண்ட் இங்கே, 1 செகண்ட் பரந்தாம், 1 செகண்ட் சூக்ஷ்மத்தன், 1 செகண்ட் பரந்தாம், அந்த மாதிரி. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ பரந்தாமத்துக்கு போயிடுங்க. எப்போ எனக்கு பாபா கிட்ட போக கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கீங்க. பாபாட்ட போகிறது வர்றது ஈஸியாக இருக்குன்னா அப்போ நம்ம ஸ்திதி நல்லா இருக்குது. ஸோ அடுத்த அபியாசம் முரளியில் சொன்ன மாதிரி டிட்டாச்மெண்ட். உடல் தனி, ஆத்மா தனி. இந்த டிட்டாச்மெண்ட்டுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ரொம்ப ஆனந்தம் இருக்குது. எல்லா விஷயத்துலேருந்து டிட்டாச் ஆகிறதுல, எஸ்பெஷலி இந்த தேகபான் சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகிறது ரொம்ப ஒரு ஆனந்தம் இருக்குது. அடுத்து 3வது ஒரு புதுமையான ஒரு முயற்சி. இது என்னென்னா சோல் டு சோல் கம்யூனிகேஷன். இந்த இதில் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்ரு ஒன்று எழுத போகிறோம். அதாவது என்னால் ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கிடைச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு கருபந்தனத்தில் இருக்கும், அது யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் கூட உள்ளவங்க சேவாதாரியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு நிறையா விஷயம் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு துக்கம்தான் கிடைச்சிது அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு இல்லை யாருக்கு நீங்கள் துக்கம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஒரு லெட்ரு எழுது. ஸோ அதனால் அந்த ஆத்மாக்கு யாரோட கர்மபந்தனத்தில், இல்லை தேகபந்தனத்தில், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு லெட்ரு எழுதுங்க. பட் ஆனால் இந்த லெட்ரு நீங்கள் அவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது, போஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு. அன்போஸ்ட் லெட்ரு. இதை நீங்களே உங்கள்கிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க ஏதாவது கொடுத்துக்கிறது, பர்த்டேக்கு இது கொடுக்குறது, அது கொடுக்குறது கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் அந்த டிட்டாச்மெண்ட் இருக்கணும். அதேமாதிரி வேறு யாரோ உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்களா, அது வாங்கிக்கிறீங்கன்னா இது பாபா எனக்கு கொடுத்தாருங்கிற அந்த ஃபீலிங்கில் வாங்கிக்கோ. ஸோ எல்லா விஷயத்துலையும் அந்த பாபாங்கிற அந்த இது வரணும். நான் என்னுடையவங்க அந்த ஓனர்ஷிப் அதை முடிச்சிடணும். இது என்னுடைய ரச்சனா, என் சென்டர், என் ஸ்டூடெண்ட்டு, என் ஏரியா, அந்த ஓனர்ஷிப்பை இங்கே முடிச்சிடணும். உங்களையும் இந்த எல்லா விஷயத்துலேருந்தும் முக்து பண்ணுங்கள்.
உங்களுக்கே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. பாபாவோட இந்த நினைவு மூலியமாக பழைய எல்லா போஜையும் வந்து எரிச்சிட்டு உங்களை நீங்களே முக்தாக்கிக்கோங்க. டிட்டாச் ஞாராப்பன். இன்னைக்கு கூட ஞாராப்பனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு பாபா தாமரை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நர்ஸு ஹாஸ்பிட்டலில் 50 பேரை பார்க்குறாங்கன்னா எல்லாரையும் பார்த்துப்பாங்க. அதுக்காக ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இவங்களும் அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிட்டாச்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி போஸ்ட்மேன், அவரோட வேலை வந்து லெட்டர் கொடுக்கறது. அதில் நல்லதோ கெட்டதோ அது வந்து இவரை பாதிக்காது. இந்த மாதிரி பேங்க்கில் கேஷியரு, அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிங்க டீச்சர். அதே மாதிரி இதில் வந்து கணவர் மனைவி வேற ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, பட் ஃபிசிக்கலி அங்கே இருப்பாங்க, மென்டலி அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க புத்தி வேறு எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. எதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு எங்கெல்லாம் வந்து தங்குறாங்களோ, ஹோட்டல்ஸ், அவங்க வந்து தங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த சுடுகாடை பார்த்துக்கிறாங்கல்ல, அங்கே நிமித்தமாக ஒருத்தர் இருப்பார். அங்கே எவ்வளோ பணம் வரும், எரியும், அவங்க சொந்தக்காரங்க அழுவாங்க, துக்கப்படுவாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் எதுவும் பாதிக்காது. அது வந்து அவரோட டெய்லி ரொட்டீன். வருவாங்க, இறப்பாங்க, எரிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி குருவி, அது வந்து அந்த வீடு கட்டுது, அது வேலை முடிஞ்சோன்னு போயிடும். அதுமாதிரி ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் அவர் கொடுத்த ரோலை அந்த மாதிரி நடிப்பார், அழுகிற ரோல்னு அந்த மாதிரி. ஆனால் பின்னாடி வந்து அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ராமாயணத்தில் கூட அவங்க முன்ன ஸ்டேஜில் வந்து எல்லோரும் முன்னாடியும் எதிரி மாதிரி ராவணும் சண்டை போட்டுப்பாங்க. பின்னாடி வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து டீ குடிப்பாங்க. அதே மாதிரி கண்ணாடியும் எவ்வளோ டிட்டாச்சாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகானவங்க வந்தாலும் அவங்க முன்னாடி அதான் அந்த டைம் காமிக்குது. அவங்க அங்கேருந்து அந்த கண்ணாடியிலேருந்து நவுந்த உடனே அந்த கண்ணாடியிலையும் எதுவும் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும், ஞாராகவும் இருக்கணும், பாபாக்கு செம்ம பியாராகவும் இருக்கணும். எல்லா முயற்சியும் வந்து ஆத்மாபிமானிக்கானதான். அதுலேயும் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஜன். இதுதான் வந்து தேகபானத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒன்று வச்சுக்கலாம். அடுத்த 18 நாளைக்கு ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல். இதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். யார் வந்து ஃபுல்லாக முழுமையாக 100% ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அது வெல் அண்ட் குட். அப்படி எடுத்துக்க முடியாதவங்களுக்கு வந்து அடுத்த கேட்டகரி வந்து 70% நீங்கள் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். 30% வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் பாயில்டு வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வெஜிடேபிளை இதில் அடுப்பில் பாயில் பண்ணி அதை அப்படியே சாப்பிடணும். அதில் உப்பு, மசாலா, காரம், ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே பாயில் பண்ணி சாப்பிடு. அதுதான் பெஸ்ட்டான உணவு உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜூஸ். அது வந்து டாப் கேட்டகரி. அதுலேயும் சில பேர் ஸ்மூத்திஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டும் ஸ்மூத்திஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃப்ரூட்டும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி குடிச்சிக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பண்ண முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா 50% ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். 50% வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லை குக்டு, அன்குக்டு, அந்த மாதிரி எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் ஆனால் என்ன லட்சியம் என்ன வச்சுக்கணுன்னா, நான் 100% ஃப்ரூட்டேரியன் இதில் இருக்கணும். ஏன்னா இந்த யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கான யாத்திரை இல்லை, எல்லாம் மனசுக்கான இதுதான். அப்போ நம்ம மனசை தான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மனசு ஃப்ரூட்டு தான் சாப்பாடுன்னு ஏற்றுக்க மாட்டேங்குது. பொதுவாக என்ன பண்ணுறோம், சாப்பிட்டோம் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம், மெயின் சாப்பாடு இந்த அரிசி, குழம்பு, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணுது. பட் பழமே தான் சாப்பாடு நமக்கு. இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும். இதுதான் என்னுடைய உண்மையான சாத்விகமான உணவு. பழங்கள் மட்டும்தான் கர்மாலெஸ் டயட். அதில் எந்த ஒரு ஹிம்சையும் கிடையாது. மற்றபடி எந்த தானியங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்துலேயும் நிறைய ஹிம்சை இருக்குது. முக்கியமாக இந்த பால் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஹிம்சை இருக்குது. அதில் ஆத்மாவோட நிறைய சக்தி போயிடுது. ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் பக்கம் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆக தேவையில்லை, ரொம்ப சுதந்திரமாக இருப்போம். ஏன்னா யார் கையிலேருந்து நம்ம சாப்பிட்றோமோ அவங்க மேலே நம்ம டிபெண்ட் ஆகிடும்.
அப்புறம் அதுக்காக எது வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கும். சில பேர் திருடவும் செய்வாங்க. ஸோ அதனால் அடுத்த இந்த 18 நாள் வந்து ஃப்ரூட்டேரியன் டயட்டுக்கான சாதனம். அதில் ஃபஸ்ட்டு உள்ளவங்க வந்து 100% ஃப்ரூட் எடுக்க முடியும், நல்லது. அப்படி பண்ண முடியாதவங்க 70% ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு அடுத்த 30% ட்ரை ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட் கேட்டகரி வந்து 50% ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு 50% அந்த மாதிரி வேறு இதை சாப்பிட்டுக்கலாம். பட் இது ஒரு நாளுக்கான ஜெர்னி கிடையாது. டெய்லி நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட் சம்மந்தமான இதெல்லாம் படிக்கணும். அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 டே ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளோ வந்து பாடி வந்து நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தேகத்தில் இந்த விகாரம், முக்கியமாக இந்த காம விகாரத்தோட ஆக்கர்ஷன், அந்த அந்த காம விகாரத்தோட அந்த உத்வேதம், அந்த விகாரத்தோட இது வருதில் ஃபோர்ஸ், அதெல்லாமே சாந்தமாயிடும். ஜஸ்ட் 1 டே நீங்கள் ஃப்ரூட் எடுக்கிறதுலே நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல ஒரு லைட்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஆன்மீக ரீதியாகவும் நிறையா பெனிஃபிட் நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. எல்லா விகாரத்துலேருந்தும் டிட்டாச் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆத்மிக் பாவம் வந்து நேச்சுரலாக இருக்கும். பாபா சொல்கிற இல்லையா, நடக்கும்போதும் வரும்போதும் நேச்சுரல் ஆத்மாபிமானி சக்தி இருக்கும். உங்கள் பசி மேலே ஒரு கண்ட்ரோல் வந்துடும். அதாவது பசி எடுக்காமல் இருக்கிறது வந்து அது வந்து மெடிக்கல் சயின்ஸ் படி அது வந்து ரோகி நோய் இருந்தால் அந்த மாதிரி பசி எடுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் பசிக்கும் மேலே போயிடுறது அவங்க வந்து மகாயோகி. பசி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. நான் சாப்பிட்டாலும் சாப்பாடிட்டே ஸ்திதி வந்து எப்பயுமே நல்லாயிருக்கு. எப்பயுமே அந்த ஒரு லைட்னஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உள்ள அந்த தேகபான், அந்த ஒரு ஹெவினஸ், ஒரு பாரிப்பன் எதனாலனா இந்த சாலிட் ஃபுட், இந்த தானியங்கள், மசாலா, எண்ணெய், இதெல்லாம் தான். அதெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு போதையில் இருக்கிற மாதிரியே வச்சுருக்கோம் ஆத்மாவை. இப்போ இதில் இருந்தெல்லாம் டிட்டாச் ஆகும்போது ஒரு லைட்னஸ் ஃபீல் ஆகுது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணுது. இவ்வளோ நாள் போட்ட அந்த விஷங்கள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுது. நிறையா நம்ம சங்கல்பம், சமயம், கேஸு, நிறைய விஷயத்த சேவ் பண்ணுது. ஆனால் இது ஒரு நாளுக்கான விஷயம் இல்லை, டைம் எடுக்கும் கொஞ்சம். பட் ஆனால் நம்ம லட்சியம் வைக்கணும். அதுக்காக, இந்த பயணத்துக்காக நம்ம லட்சியம் வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் டயட் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதை வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பாபா சொல்லக்கூடிய அந்த பீஜ் ரூப் ஸ்திதி ஆகிறது ஈஸியாக இருக்கும். 2வது பாயிண்ட் வந்து டிட்டாச்மெண்ட், இந்த தேகாபிமான்லேருந்து டிட்டாச் ஆகிறதும் ஈஸியாக இருக்குது. நம்ம சன்ஸ்கார் என்ன தான் பண்ணி பார்த்தாலும் சன்ஸ்கார் வந்து மாற மாட்டேங்குது. அந்த சன்ஸ்காரை தூய்மையாக்குறதும் இந்த ஃப்ரூட் டயட் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரூட் வந்து டைரெக்டாக மரத்துலேருந்து எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கல்ப விருட்சத்தோட எல்லா ஆத்மாவோடையும் ஒரு கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி நேச்சுரலாக ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்து ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து சிம்பிளிசிட்டி, மினிமலிசம், ஈஸி. நம்ம லைஃப் வந்து ஈஸியாக இருக்குது ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைலுக்கு ஆகும்போது. இந்த மாதிரி சமைச்ச உணவு தான் சாப்பிட்ணும், எங்கேயோ போகிறோம், எங்கேயோ வரோம், அங்கே வந்து யாரையோ மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. எங்கே போனாலும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், ஈஸியாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கே போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சுதந்திரத்தா இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய ஹிம்சைலேருந்து நம்ம நிறையா கர்மிக் அக்கௌண்ட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்புறம் பாடியை வந்து நேச்சுரலாக இது வந்து டீடாக்ஸ் பண்ணுது. தூய்மை முக்கியமானது. தூய்மை வந்து நம்ம தூய்மையை வந்து ரொம்ப டாப் லெவலுக்கு கொண்டு போகுது. நம்ம ஆத்மா லெவலில் வைப்ரேஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. நல்லா நீங்கள் அவங்க ஆன்மீக முயற்சி பண்ணுறதுக்கும் அவங்கள லைட்டாக வச்சுக்க நல்ல எனர்ஜி கொடுக்குது. நல்ல நல்ல அனுபவங்கள் முரளி படிக்கும்போது அதை டீப்பாக புரிய வரும். இல்லைன்னா சாப்பிட்டுட்டு முரளி படித்து பாருங்களேன், அப்படியே தூக்கத்தில் தான் இருப்போம். அதே மாதிரி சூக்ஷ்மத்தனோட அந்த டீப் அனுபவம், பரந்தாம் சக்தியோட டீப் அனுபவம்லாம் நல்லா இந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் இருக்கும்போது கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த 100% ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் நம்ம முரளி, அது முக்கியமாக 27/3/82 அந்த அவ்யக்தவாணியோட நிறையா வந்து மேட்ச் ஆகுது. இது வந்து ஆத்மா வந்து தூய்மையாக்க, வைராகியம் கொண்டு வர, ப்ளஸ் ஒரு பாபா கூட ஒரு ஆழமான சம்பந்தம் வச்சுக்க, நிறைய நல்ல ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட,
மற்றும் அந்த பீஜரூப் ஸ்திதியில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரூட்டேரியன் டயட். ஸோ ஃபைனலாக என்னுடைய யாத்தியார். ஸோ அந்த மாதிரி சதா சாக்ஷாத் ஆத்மஸ்வரூபத்தின் அனுபவி மூர்த்த ஆத்மாக்களுக்கு சதா எல்லா கணக்கு வழக்குகள்ங்கிற அந்த மரத்தை முடித்து பிந்தி வைக்கக்கூடிய பிந்தி ரூப் ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பிந்து பாபா கூட சதா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, இப்போ கர்மயோகி, இப்போ சூக்ஷ்மவதன் வாசி, இப்போ மூல்வதன் வாசி, இந்த மாதிரி பயிற்சி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தனது பறக்கும் கலையை மூலமாக மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி பாப் சமான் எவருடைய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा